சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய உயிராகவும் எங்களுடைய உயிரோடு கலந்து கொண்ட இரத்த சம்பந்தமான உறவாகவும் ஆண்டவர் இருக்கின்றார். அந்த ஆண்டவருடைய பாதத்திலே, அவருடைய திருவடிகளிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் எல்லாவற்றையும் மறந்து அந்த ஆண்டவரோடு நாங்கள் ஒன்றர கலக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற முடியும். இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, இந்த ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற ஒவ்வொரு அனுபவங்களும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒரு இன்பமான தித்திக்கின்ற அனுபவத்தை கொடுக்கின்ற உணர்வுகளாக மாறக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையே, ஆண்டவருடைய ஒவ்வொரு வசனங்களே, அவருடைய வாக்குகளே எங்களுடைய பாதைக்கு வழியாக, எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக, வழிகாட்டியாக, எங்களுக்கு நல்ல உணவாக, சக்தியும் பலமும் தரக்கூடிய உணவாக இருக்கின்றது. அவை அத்தகைய ஆண்டவர் எங்கள் மத்தியிலே, எங்கள் முன் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார். அந்த ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய கட்டுக்களில் இருந்து, எங்களுடைய கவலைகளில் இருந்து, எங்களுடைய துன்பங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி எங்களை விட்டு செல்லக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட மனநிலையோடு, இப்படிப்பட்ட உணர்வுகளோடு நாங்கள் பின்வரும் பாடலை பக்தியாக பங்கு பெற்றுவோம்.
என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நற்செய்தி வாசகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 திருவசனங்கள் 34 37 வரை. பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்முடன் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்தியாவிலே தென்கட்சி சுவாமிநாதன் என்பவர் இன்று ஒரு தகவல் என்கின்ற வானொலி நிகழ்வை தொடர்ச்சியாகவும், அதே போல இன்று ஒரு தகவல் என்கின்ற புத்தகத்தையும் அவர் தொடர்ச்சியாக எழுதி வந்தார். அந்த புத்தகத்திலே ஒரு வரலாற்று நிகழ்வை, உண்மை சம்பவத்தை அவர் பதிவு செய்கின்றார். அந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில ஒரு கிராமத்தில் கவிராயர் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நாள் தன்னுடைய கிராமத்திலிருந்து கொஞ்சம் தூரம் இருந்த ஒரு ஊருக்கு கல்யாணத்துக்காக அவர் சென்றிருந்தார். அந்த கல்யாணத்தை முடித்துவிட்டு அவர் மீண்டும் தன்னுடைய ஊருக்கு வர வேண்டும். அந்த கல்யாணம் முடிகின்ற வழியிலே இருட்டிவிட்டது. அவர் மீண்டும் தன்னுடைய ஊருக்கு வர வேண்டும். அந்த காலங்களில் நாங்கள் இப்ப பார்ப்பது போல ட்ரெயினோ அல்லது பஸ்ஸோ இருக்கவில்லை. மாட்டு வண்டிகளில் தான் அவர்கள் பயணம் செய்ய வேண்டும். ஆகவே அவர் அங்கே நின்ற ஒரு மாட்டு வண்டிக்காரனிடம் சென்று, இங்கிருந்து என்னுடைய ஊருக்கு போவதற்கு நீ எவ்வளவு கூலி வாங்குவாய் என்று சொல்லி அவரிடம் கேட்டாராம். அப்பொழுது அந்த மாட்டு வண்டிக்காரர் 3 ரூபாய் கொடுத்தா போதும் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னாராம், இங்கே இருந்து உங்களுடைய ஊருக்கு போகின்ற பொழுது விடிந்து காலை ஆகிவிடும். ஆகவே அங்கே போன பிறகு எனக்கு காலை சாப்பாடும் நீங்கள் தந்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த மாட்டு வண்டிக்காரன் கூறினாராம். அப்பொழுது இந்த கவிராயர் என்பவரும் அதற்கு ஒப்புக்கொண்டு அவரோடு தன்னுடைய பயணத்தை தொடங்கினாராம். இவர்கள் இருவரும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நல்ல நிலவாக இருந்தது.
அந்த மாட்டு வண்டிக்காரன் போகின்ற பொழுது அவன் பாட்டுக்களை பாடிக்கொண்டு அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். இந்த கவிராயர் என்பவரும் மாட்டு வண்டியை நன்றாக காலை நீட்டி அவர் படுத்துக் கொண்டு அவருடைய பயணத்தை தொடர்ந்தார். பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மாட்டு வண்டிக்காரனுக்கு தொடர்ச்சியாக பாட்டு படிச்சுக்கிட்டு போவதில் அவனுக்கு களைப்பு வந்து விட்டது. அப்பொழுது இந்த கவிராயரிடம் அவன் கதை கொடுக்க ஆரம்பித்தான். நீங்கள் கொஞ்சம் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லி அவரிடம் அந்த மாட்டு வண்டிக்காரன் கேட்டார். அப்பொழுது இந்த கவிராயர் என்பவர் அவர் தன்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொன்னாராம், எங்களுடைய ஊரிலே நாங்கள் ஒரு பெரிய குடும்பம். எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த எங்களுடைய தாத்தா பாட்டன் அவர்கள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் பெரிய வித்துவான்கள். அவர்கள் மேடை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று கச்சேரிகளில் பங்கு பெற்றினார்கள். இன்னும் பல நூல்களை அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி தங்களுடைய குடும்பத்தினுடைய பெருமையை பற்றி அவர் சொல்லிக் கொண்டு போனார். அப்படி சொல்லிக் கொண்டு போகின்ற பொழுது அவர் சொன்னார், வெள்ளை நாயக்கர் என்கின்ற ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவருக்கு எங்களுடைய குடும்பம் மிகவும் விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்ததாலே ஒரு கிராமத்தையே எங்களுடைய குடும்பத்திற்கு நாங்கள் அவருக்கு காட்டிய அந்த விசுவாசத்திற்கு நன்மை கடனாக அவர் எழுதி வைத்தார். அவை அந்த கிராமத்திலிருந்து அந்த வளத்திலிருந்து பெறுகின்ற அனைத்து செல்வங்களையும் கொண்டுதான் நாங்கள் ஜீவனோபாயம் நடத்தி வருகின்றோம், அதை கொண்டுதான் நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் என்று சொல்லி அவர் கூறினார். இப்படி இவர்கள் இருவரும் கதைத்துக் கொண்டு போகின்ற பொழுது பொழுது முடிந்தது, அவர்களுடைய ஊரும் வந்துவிட்டது. அப்பொழுது அந்த கவிராயர் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, இவருக்கு காலை சாப்பாட்டுக்கு ஏதாவது பழைய சோறு இருந்தால் இவருக்கு கொடுங்கள் என்று சொல்லி வேலைக்காரனிடம் சொன்னாராம். அப்பொழுது அந்த மாட்டு வண்டிக்காரன், எனக்கு சாப்பாடு தேவையில்லை, நான் இப்பொழுதே புறப்பட போகின்றேன் என்று சொல்லி அந்த மாட்டு வண்டிக்காரன் கூறினார். அந்த கவிராயருக்கு ஆச்சரியமா இருந்தார். காலை சாப்பாடு தந்துதான் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பேசித்தான் வந்தார், ஏன் காலை சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லுகிறான் சொல்லி அவருக்கு ஒரு ஆச்சரியமும் கேள்வியாகவும் இருந்தது. திரும்ப அவர் தன்னோடு பேசி அந்த 3 ரூபாயை அந்த மாட்டு வண்டிக்காரனுக்கு கொடுத்தார். கொடுக்கின்ற பொழுது அவர், எனக்கு இந்த பணமும் தேவையில்லை, நான் போகின்றேன், உங்களுக்கு உதவி செய்வதற்கு கிடைத்த சந்தர்ப்பமே எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்று சொல்லிவிட்டு அவன் கம்பீரமாக நடக்க தொடங்கினான். அப்பொழுது அந்த கவிராயர் அவனுக்கு பின்னால போய், ஏனப்பா இப்படி செய்கிறாய், உனக்கு நான் தருகின்ற கூலி பத்தாதா போதாதா, என்ன பிரச்சனையும், என்னோட உனக்கு கோபமான்னு சொல்லி அவர் அவனை பார்த்து கேட்டாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், எனக்கு உங்களோடு ஒரு கோபமும் இல்லை, நாங்கள் கொடுத்ததை திரும்பவும் பெற்றுக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவர் சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, விளங்கக்கூடிய மாதிரி சொல்லு என்று சொல்லி அவர் கேட்டாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், நான் தான் அந்த வெள்ளை நாயக்கர் ஜமீன்தாருடைய பேரன், நாங்கள் தான் ஒரு கிராமத்தை உங்களுக்கு எழுதி வைத்தோம், ஆகவே அந்த செல்வத்தை கொண்டுதான் நீங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள், ஆகவே உங்களிடம் கொடுத்ததை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வது அது எங்களுடைய கொள்கை இல்லை என்று சொல்லி அவர் அந்த மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். இந்த வரலாற்று நிகழ்வை, இந்த கதையை எழுதி ஒரு புத்தகத்திலே இந்த தென்கட்சி சுவாமிநாதன் தன்னுடைய நண்பருக்கு அவர் கொடுத்திருந்தார். அந்த நண்பர் அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்து விட்டு ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார். அவருடைய வீட்டுக்கு வந்திருந்த பொழுது இந்த தென்கட்சி சுவாமிநாதன் தன்னுடைய நண்பரை பார்த்து, அந்த புத்தகத்தை வாசித்து விட்டாயா என்று சொல்லி தன்னுடைய நண்பரிடம் கேட்டாராம். அந்த நண்பர் சொன்னாராம், ஆம், நான் முழுவதுமாக வாசித்து விட்டேன், ஆனால் அந்த ஜமீன்தாருடைய குடும்பத்தினுடைய கொள்கை கொடுத்ததை திரும்பி பெற்றுக் கொள்ளக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய கொள்கை, ஆனால் என்னுடைய கொள்கை பெற்றுக்கொண்டதை திரும்ப கொடுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கொள்கை என்று சொல்லி அவர் கூறினாராம். அப்பொழுது அந்த தென்கட்சி சுவாமிநாதன் நினைத்தாராம், இன்னையோட இந்த வினாடியோட நான் கொடுத்த புத்தகத்தை மறந்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய மனதுக்குள்ளே நினைத்துக் கொண்டார். அன்புக்குரியவர்களை, இந்த ஒரு நீண்ட சம்பவத்தை எதற்காக கூறுகின்றேன் என்று சொன்னால், நாங்கள் சற்று முன் வாசித்த இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நாங்கள் எங்களையே வறுமையாக்க வேண்டும், எங்களை இழக்கின்ற பொழுதுதான் நாங்கள் ஆண்டவரிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியிலே கூறுகின்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் இயேசுவினுடைய தாழ்ச்சியும்
கிறிஸ்துவினுடைய பாடலிலே ஆண்டவர் இயேசுவினுடைய தாழ்ச்சியும் அவர் தன்னை வெறுமையாக்கியதை பற்றி அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக அங்கே இந்த பவுலடியார் கூறியிருக்கின்றார். அங்கே கூறப்படுகிறது, ஆண்டவர் இயேசு தம்மையே முழுவதுமாக வெறுமையாக்கியதாலே தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். அவர் தனக்குரியதை கூட, தன்னுடைய தெய்வீகத்தை, தன்னுடைய மாட்சிமையை, தன்னுடைய மகிமையை அவர் இழக்க விரும்பியதாலே அதை அறிந்து பற்றி கொண்டும் இருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் அதை விட்டுவிட இழக்க ஆண்டவர் இயேசு துணிந்ததால் தான் அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாக பிறந்தார் சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இன்னும் நாங்கள் இந்த காலங்களிலே ஆண்டவர் இயேசுடைய பாடுகளை நாங்கள் சிந்திக்கின்றோம். ஆண்டவர் இயேசுடைய பாடுகள், மரணத்தை நாங்கள் தியானிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தி தன்னுடைய சுய கௌரவத்தை, தன்னுடைய தன்மானத்தை இழந்து அவர் அவமானங்கள் பட்டு, துன்பங்கள் பட்டு, தன்னுடைய உயிரை கூட சிலுவையிலே அவர் இழந்ததினால் தான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மீட்பையும் இரட்சணியத்தையும் எங்களுக்கு புது வாழ்வையும் அவர் பெற்றுத்தரக்கூடியதாக இருந்தது. அதன் மூலமாகத்தான் ஆண்டவர் இயேசு மகிமையையும் ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களிலும் 2020 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களிலும் நீங்காத இடத்தையும் ஆண்டவர் இயேசு பிடிக்கக்கூடியதாக எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு, மனிதர்களுக்கு நிறைவான வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு மேன்மையையும் ஆண்டவர் இயேசு தரக்கூடியதாக இருந்தது. என்று சொன்னால் அவர் தன்னையே வெறுமையாக்கி தன்னை எங்களுக்காக இழக்க துணிந்ததால் தான் இதை அவர் எங்களுக்காக செய்ய முடிந்தது. இன்றைக்கு நாங்கள் நுகர்வு கலாச்சார உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பலரும் தங்களிடம் இருப்பதை மற்றவர்களுக்காக இழந்து விடுவதற்காக, மற்றவர்களுக்காக தியாகம் செய்வதற்காக, இறைவனுக்காக தங்களை வெறுமையாக்கிக் கொள்வதற்காக முன்வருகின்றார்கள். ஆனால் அதே வேளையிலே தங்களிடம் இருக்கின்றவற்றை இழக்க மனமில்லாதவர்களும் பலர் எங்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த நுகர்வு கலாச்சாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இழக்க விரும்புவது என்பது ஒரு இழிவான செயலாக கருதப்படுகின்றது. அல்லது எங்களை வெறுமையாக்க வருகின்றது என்பது ஒரு வெறுக்கத்தக்க ஒரு செயலாக கருதப்படுகின்றது. என்னுடைய சித்தத்தை, என்னுடைய திட்டத்தை, என்னுடைய விருப்பத்தை, என்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்காக, இறைவனுக்காக இழப்பது என்பது இந்த உலகத்திலே இன்றைய காலகட்டத்திலே சாத்தியப்படாத ஒரு செயலாக இருக்கின்றது. ஆகவே ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே நாங்கள் எங்களை வெறுமையாக்கி எங்களை அவருக்காக நாங்கள் இழக்கின்ற பொழுது நாங்கள் வாழ்வை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். இந்த நற்செய்தியிலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, ஏனெனில் தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டு நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார். இது ஒரு பாராடாக்சிக்கல் ஸ்டேட்மென்ட், ஒரு புதிரான ஒரு வாக்கியமாக காணப்படுகிறது. அதாவது எங்களிடம் இருப்பதை இழந்தால்தான் நாங்கள் இன்னொன்றை பெற்றுக்கொள்ள முடியும். எங்களிடம் இருப்பதை நாங்கள் மற்றதை பெற்றுக்கொள்வதற்கு எங்களிடம் இருப்பதை இழந்து விட வேண்டும். எப்படி? நாங்கள் எங்களிடம் இருப்பதை ஏன் இழக்க வேண்டும்? இன்னொன்றை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஏன் இழக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எங்களுடைய உள்ளங்களிலே விழலாம். அதற்கு ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலேயே எங்களுக்கு பதில் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய அறிவியல் எங்களுக்கு கூறுகின்றது, அறிவியல் ஆராய்ச்சிகளின்படி சூரியன் இந்த பூமியில் இருந்து 93 மில்லியன் மைல்களுக்கு அப்பாலே சூரியன் இருக்கின்றது. 93 மில்லியன் மைல்களுக்கு அப்பாலே இருந்து சூரியன் சுடரொளி வீசி இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. சூரியன் இல்லையே சொன்னால் இந்த பூமி சூரியமாகி போய்விடும். இந்த சூரியன் தான் இந்த பூமிக்கு வளத்தையும் வாழ்வையும் வளர்ச்சியையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அது எப்படி இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுக்கின்றது சொன்னால், சூரியன் தன்னிடம் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களை சுட்டு எரித்துக் கொண்டு, அதாவது வேற வார்த்தையில் சொல்ல போனால் தன்னையே அதை அழித்துக் கொண்டு இழந்து கொண்டு இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு சூரியன் வெளிச்சத்தை, வளத்தை, வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் நாங்களும் கடவுளுக்கு உள்ளான ஒரு உறவுக்குள்ளே வாழுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவுடைய சீடர்களாக, கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் ஒரு ஆன்மீக வாழ்க்கையை முன்னெடுக்கின்ற பொழுது, கடவுளுக்கு உள்ளான ஒரு உறவிலே வாழுகின்ற பொழுது தொடக்கத்திலே நாங்களும் சிலவற்றை விளக்கத்தான் வேண்டும். இன்றைக்கு இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்வதற்காக எங்களுடைய அலுவலக வேலைகளை முடித்துவிட்டு, வீட்டு பணிகளை முடித்துவிட்டு, பள்ளி பாடத்தை முடித்துவிட்டு ஓய்வெடுக்கின்ற நேரத்திலே
டிவி பார்த்து ஓய்வெடுக்கின்ற நேரத்திலே நாங்கள் அதை விட்டுவிட்டு அதை இழந்துவிட்டு ஆண்டவர் இயேசு தருகின்ற அந்த ஆசீர்வாதத்தை, அவர் தருகின்ற வரங்களை, அவர் தருகின்ற அருளை பெறுவதற்காக நாங்கள் இங்கே ஓடோடி வந்திருக்கின்றோம். அவை நாங்கள் அதை இழந்ததால் தான் நாங்கள் இதை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவை எங்களுடைய வாழ்க்கையில சிறு சிறு காரியங்களை நாங்கள் இழக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய வரங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். யார் யாரெல்லாம் தங்களுக்குரிய சின்னஞ்சிறிய சௌகரியங்களை இழக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையிலே வசந்தமான அனுபவங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். யார் யாரெல்லாம் தங்களிடம் இருக்கின்றதை அல்லது தங்களுக்கு சொந்தமானது சொல்லி அவர்கள் கருதி கொண்டிருக்கின்றதை இழக்க விருப்பம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் ஆண்டவரிடமிருந்து அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக போய்விடும் என்பதை ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியிலே கூறுகின்றார். இந்த உலகத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லாவற்றையும் கொண்டு நாங்கள் இந்த உலகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் பற்றி பிடித்துக் கொண்டு நாங்கள் இதுதான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு நாங்கள் விண்ணக வாழ்வை, எங்களுடைய ஆன்மாவை அழிக்க முடியாத நிலையாக இருக்கின்ற அந்த ஆன்மாவை, அந்த ஆன்மா பெறுகின்ற அந்த விண்ணக பேரின்பத்தை நாங்கள் இழந்து போவோம் என்று சொன்னால் எங்களை விட முட்டாள்கள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவருக்கு நாங்கள் அந்த விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய ஆன்மாவை அழியாமல் நாங்கள் காத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆன்மீக தாகம், அந்த ஆவல், அந்த வாஞ்சை ஆண்டவருக்கு இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் சின்னஞ்சிறியவற்றை இழந்து அந்த விண்ணக பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியிலே, இந்த இறை வார்த்தையிலே எங்களுக்கு அறிவுறுத்துகின்றார். அவை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே எங்களுடைய சின்னஞ்சிறியவற்றை நாங்கள் நேசிக்கின்ற, நாங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்ற சின்னஞ்சிறியவற்றை ஆண்டவருக்காக, நற்செய்திக்காக இழக்க துணிந்த நல்ல கிறிஸ்தவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ தொடர்ந்து வழிபாட்டிலே தொடர்ந்து மன்றாடி செல்கிறோம். உம்முடைய திருப்பாடுகளை நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது